இப்போ வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆகிறனால பொதுவாக வந்து மற்ற நடிகர்கள் படங்கள் வந்து தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தான் ரிலீஸ் ஆகும். எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆனாலும் அன்றைக்கி தீபாவளி பொங்கல் தான். எங்களுக்கு ஆகஸ்ட்லேயே ஒரு தீபாவளி இருக்குது. மதுரையில் சித்திரை திருவிழா ஃபேமஸ்ன்ற மாதிரி எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆனால் அது ஒரு ஆகஸ்ட்டில் ஒரு திருவிழா. தலைவர் படத்தை வந்து நாங்கள் இப்போ 50வது ஆண்டில் வந்து இந்த கூலி திரைப்படம் வருது. இதை பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 14 வருவீங்க, எல்லோரும் பார்க்கத்தான் போகலாம். தலைவர் பாலாபிஷேகம் இதை போக தலைவரோட 50வது ஆண்டில் தொடர்ந்து நாங்கள் இந்த ஆண்டு முழுக்க அண்ணன் சொன்ன மாதிரி 50 இடங்களில் ஒரு நலத்திட்ட உதவிகள், உணவு, ஏழை எளியோட்ட உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அந்த நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்ய போகிறோம். அதை நாங்கள் செய்யும் போது நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தலைவர் வந்து எல்லோரும் ஒரு குடும்ப ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இந்த திரைப்படத்தை எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறோம். மன்சோர் நிகழ்வுலாம் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே 12ஆம் தேதி பண்ணுறோம். மன்சோர் அங்க பிரவேசனை பண்ணுறோம். பண்ணிட்டு தலைவர் வந்து நீண்ட ஆயுளோட அவர் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம். எல்லாரும் சொல்ற கோரிக்கை அதுதான். தலைவர்கிட்ட வந்து குடும்பத்தோட போட்டோ எடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ஆடியோ லஞ்சு டோக்கன் வாங்கும் போது நான் தான் அதை சொன்னது. நான் ஒரு நாளைக்கு 11 மாத்திரை போடுறேன், நீ ஜெயிலர் 2 ஆடியோ லஞ்சு கொடுக்குறப்ப நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அதை தலைவர் கவனம் செலுத்தி ரசிகர்களுக்கு கொஞ்சம் நாங்கள் என்ன கேட்குறோம், அரசியலுக்கு வான்னு சொன்னா வந்துடும், போன்னு சொன்னா போயிடுறோம். எங்களுடைய கோரிக்கை குடும்பத்தோட போட்டோ எடுக்கணும். அதை தான் தலைவர்கிட்ட கேட்கணும். வாழ்நாள் முழுவதும் சாகுற வரைக்கும் தலைவருக்காக தான். ஏன்னா கால உறுப்பினர். ஆமா, நாங்கள் வந்து தலைவருக்காக தான் வாழ்றோம், செத்தாலும் தலைவருக்காக தான் சாவோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஆசை வந்து குடும்பத்தோட தலைவரோட ஒரு போட்டோ எடுக்கணும். அதே மாதிரி ஆகஸ்ட் 14 வர்ற தலைவருடைய படம் இந்த தேட்டரில் செலிப்ரேஷன் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் நேரடியாக வருவீங்க, தலைவருக்கு நீங்கள் கொடுக்குற லைவ் தான் வந்து தலைவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மதுரையிலே ஃபஸ்ட்டு ரசிகர் ஷோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லா டிக்கெட்டும் க்ளோஸ் ஆனது நம்ம சோழமலை தேட்டரில் தான். கொடுத்த 4 மணி நேரத்திலே ஓப்பனிங் ஷோ ரசிகர் ஷோ வந்து ஆனால் அழகரனே, நமச்சனே, சரவணே எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். கொடுத்த உடனே நம்ம புறநகர் நகர் எல்லாம் சேர்ந்து கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 850 சீட் இருக்கு. அதெல்லாம் கவுண்டர் என்ன ரேட்டோ அதான். இது போக நாங்கள் வந்து கஷ்டப்படுற ரசிகர்களுக்கு இலவசமாகவும் டிக்கெட் கொடுத்துருக்கோம். சரியா, ஒரு படம் பார்க்க முடியாத ரொம்ப வறுமையில் இருக்க ரசிகர்களுக்கு நாங்கள் நிறைய டிக்கெட் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம். முத சோழமலையில் தான் ஃபஸ்ட்டு ரசிகர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனன்றது ஒரு சந்தோஷமான விஷயம்.